Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு அளவு சுடிதார் வெச்சு எப்படி நம்ம வந்து சுடிதார் மெட்டீரியல்ல கட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க, நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண நினைச்சீங்க அப்படினா பக்கத்துலயே ஜாயின் சொல்லி ஒரு பட்டன் இருக்கு. அதுல கண்டிப்பா நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க அதுல ஜாயின் பண்றனால என்னென்ன ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல தெளிவா ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சுடிதார் டாப்போட மெயின் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபேண்ட் அண்ட் ஷால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ஷால் ரொம்பவே அழகாக இருக்குங்க, பிரிண்டட் கிளாத்து, நல்லா பியூர் காட்டனில் இருக்குது. நான் லைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டர் வந்து வாங்கியிருக்கேன். 2 மீட்டர் நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பக்கம் வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிளாத் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் இப்போ தான் லைனிங் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால் அந்த மடித்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே இருக்கும். நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். ஸோ அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியான ஒரு அளவு சுடிதார் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டாக நமக்கு ஸ்லீவாக இருக்கட்டும், இல்லை வந்து பாடி மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹைட், இந்த மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்டுமே எனக்கு வந்து பக்காவாக இருக்கும் இந்த சுடிதாரில் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சுடிதார் அளவு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத்தை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மெட்டீரியல் வந்து நல்லாவே வந்து ஹைட்டாக நம்ம வந்து போடுவோம். ஒரு 3 இன்ச் இல்லை 4 இன்ச் வந்து பார்த்தோன்னா லைனிங் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா லைனிங் வந்து ஒரு 3 இன்ச் நம்ம கம்மியாக தான் வந்து போடுவோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெக்கோட அளவு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தையலுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பாப்பா வந்து கரெக்டாக இந்த டைமில் தூங்கிட்டா, என் மடியில் இருக்கா. ஸோ அதனால் கொஞ்சம் என்னால் ஃப்ளெக்சிபிளாக உட்கார முடியல. பாருங்கள் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் லைன் வந்து கரெக்டாக எந்த இடத்துல நமக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த சுடிதாரோட ஷேப் வந்து நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த ஹிப் லைனுக்கிட்ட நம்ம வந்து ஸ்லிட்டு ஓப்பன் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு சைடில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மார்க் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரெடி அளவு தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா தையலுக்கு எல்லாமே வந்து நம்ம அளவுகள் வந்து விடணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்கு நான் வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் வச்சிருப்பேன். ஒரு 5 இன்ச்சு தான் வந்து பார்த்தோன்னா நெக் வந்து வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து நான் இப்போ தைக்கக்கூடிய சுடிதார்ல வந்து லைனிங் வந்து பேக் பார்ட்டுக்கு நெக்கு வந்து பார்த்தோன்னா 7 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஒரு 5.5 வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் வளைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த எல் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கேலை வச்சு யூஸ் பண்ணி கோடு போட்டுட்டு இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கேலை வச்சு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே மாதிரி துணியை வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அளவுகளையும் இப்போ நம்ம மார்க் பண்ண அளவுகளை நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி அளவு, இது தையலுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கேன். இது வந்து நெக்கோட இறக்கம் பேக் சைடில் 7 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இதில் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பு இல்லை யூ ஷேப்பு என்ன கழுத்து வேணால் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஷோல்டருக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். ஷோல்டர் வந்து பார்த்தோன்னா 3 இன்ச் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து எந்த அளவுகளுமே நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. நம்ம வந்து மெஷரிங் டேப், அளவு டேப் எடுக்காமையே நம்ம வந்து இந்த சுடிதாரை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ அளவு சுடிதார் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணலாம். இப்போ அந்த ஆர்ம் ஹோல் லைன் வந்து எல் ஸ்கேல் நம்ம வரைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்க. ரெடி அளவையும் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த கர்வ் லைனை நம்ம அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த ஆர்ம் ஹோல் லைன் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்பை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக கர்வ் மாதிரி வந்து நமக்கு ஸ்ட்ரக்சராக வந்திருக்கும். அப்படிலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கூட கோடு வந்து போட்டுக்கலாம். அதுவும் நமக்கு வந்து பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா நீட்டாக இருக்கும்.
ஸோ அந்த ஹிப்பு வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த ஹிப்புலேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒன்று போட்டுக்கோங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கிறது ரெடி அளவு அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து தையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம் ஹோல் கிட்ட இருந்தே நான் வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக அந்த ஹிப்பு கிட்ட மட்டும் நீங்கள் வந்து ஒரு 1 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா போதும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்லிட்டு ஓப்பன் கொடுத்து துணி வந்து மடித்து அடிப்போம் இல்லையா? ஸோ அதனால் நமக்கு அதில் 2 இன்ச்சு தேவைப்படாது, 1 இன்ச் இருந்தால் போதும். ஸோ இந்த லைனையும் நம்ம அப்படியே மேலே இருந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக ஸ்கேர்ல் வச்சு நீங்கள் ட்ராப் பண்ணாலும் ஓகே, இல்லை கையிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து நீங்கள் வரைஞ்சி விட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து வரைஞ்சி விட்டிங்கன்னா அந்த சுடிதாரோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இன்னும் ரொம்பவே அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தா அந்த 1 இன்ச் வரைக்கும் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது அந்த இது போதும். இது வந்து நம்ம ஸ்லிட்டு ஓப்பன் மடிச்சடிக்கிறதுக்காக தான் இதை ஃபுல்லாகவே நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்லிட்டு வரக்கூடிய இடம். ஸோ இதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஆம் ஹோலில் எந்த இடத்துலலாம் வந்து ரெடி அளவு நமக்கு வேணுமோ அந்த இடத்துலலாம் வந்து ஒரு சின்ன அர்க்காத் மாதிரி கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம வந்து ட்ரா பண்ணது சரியான அளவு. ஸோ இதை நம்ம வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல அர்க்காத் வேணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி அர்க்காத் வந்து கொடுத்துருங்க. அந்த மார்பு சுற்றளவும் ஸ்லீவோட ரவுண்டும் ஒரே இடத்துல மீட் பண்ணணும். அந்த இடத்துல ஒரு அர்க்காத் கொடுத்துட்டு ஹிப் லைனில் ஒரு அர்க்காத் வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த மெயின் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மடித்து போட்டிருக்கேன். மெட்டீரியல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மீட்டருக்கு கூடவே தான் கொடுத்துருக்காங்க. மெயின் மெட்டீரியல் ரொம்ப பியூர் காட்டன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிசைனுமே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாடி சைஸில் இருக்கவங்க கூட நல்லா ஃப்ரீயாகவே வந்து சுடிதார் தைச்சி போடலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த இது நான் ஏன் உங்களுக்கு இதை காமிக்கிறேன், இந்த பிரிண்டட் இதுன்னு கேட்டிங்கன்னா ப்ளைனாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அதுவே வந்து நம்ம அந்த பிரிண்டடு இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளவர் டிசைன் நம்ம வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட டேரக்ஷன் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கவனிக்கணும். இல்லைனா ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரியும் பேக்கில் ஒரு மாதிரியும் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி மடித்து போட்டுக்கிறேன். ஸோ இதை எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. துணி வந்து கிட்டத்தட்ட நல்லா 2.5 மீட்டருக்கு மேலேயே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த பிரிண்டரில் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து நான் கீழே இருந்து வர மாதிரி போட்டிருக்கேன், அந்த கர்வ் லைனு. அதே மாதிரி பேக்குக்கும் நான் போடணும். ஏன்னா பேக்கில் ஒரு மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி போட்டால் நல்லா இருக்காது. ஸோ இதை வந்து இப்படி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், லைனிங்கை வந்து இதுக்கு மேலே நான் போட்டிருக்கேன். இப்போ தான் நான் டேப் எடுத்திருக்கேன், நல்லா கவனிங்க. மெயின் மெட்டீரியல் லைனிங்கை விட ஒரு 4 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். கீழே வந்து நம்ம வந்து 1 இன்ச்சு மடித்து அடிச்சிடுவோம். ஸோ அப்போ நமக்கு 3 இன்ச் வந்து சரியாக இருக்கும். இப்போ இதோட ஹைட்டுக்கு நம்ம ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்போ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவு சுடிதார் வச்சு மெயின் மெட்டீரியலில் கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் இட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் வந்து ரெடி அளவுக்கு கரெக்டாக வரைகிறேன். ஆனால் நீங்கள் கட் பண்ணும்போது மெயின் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் மெட்டீரியலை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு 1 இன்ச்சுக்கு கூடவே இருக்கிற மாதிரி நீங்கள் வெட்டுங்க. லைனிங்கோட சரியாக சேர்த்து வெட்டிடக்கூடாது. ப்ளவுஸாக இருக்கட்டும் இல்லை சுடிதாராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மெயின் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக தைக்க முடியும். லைனிங்கை மட்டும் நமக்கு என்ன அளவு என்ன டிசைன் வேணுமோ அதை மட்டும் மிகச்சரியாக லைனிங்கில் வெட்டினா போதும். ஸோ இப்போது அந்த மெயின் மெட்டீரியலில் அப்படி நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான்.
ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்லீவ் பார்ட் வந்து பார்த்தோன்னா நான் என்னோட அளவு சுடிதாரில் இருக்க ஸ்லீவ் வந்து ஆஃப் ஸ்லீவ் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 ஸ்லீவ் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதனால் நம்ம எப்பவும் போல் துணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்கில் மடித்து போட்டுக்கலாம். நான் ஃபோல்டிங் பக்கம் வந்து என் பக்கம் இருக்குது, நமக்கு ஆப்போசிட்டில் 4 துணி வந்து பீசஸ் வந்து இருக்கணும். ஸோ ஹைட் வந்து பாருங்கள், கீழே மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு, ரெடி அளவு வந்து பார்த்தோன்னா 10 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ அதே தான் இங்கேயும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 10 இன்ச் வந்து ஸ்லீவோட ஹைட்டு, கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு, அதே மாதிரி மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16. ஸோ இப்போ அதில் பாதி எனக்கு வந்து 8 வரணும். அதே மாதிரி கேப் ஹைட் வந்து பார்த்தோன்னா நான் வந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். ஹைட்லேருந்து ஒரு 3 இன்ச் வந்து கீழே இறக்கமாக நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு இப்படி ஸ்லாண்டிங்காக நான் வந்து கோடு போட்டுக்கிறேன். நல்லா கவனிங்க. கேப்போட ஹைட் வந்து 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி ஸ்கேல் வச்சு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன். இப்போ என்னோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து பாதி என்ன அப்படின்னா 8, அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவோட ஓப்பன் ரவுண்டு வந்து 12, அதில் பாதி 6. ஸோ இதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு, அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்போ நான் போடக்கூடிய கோடு வந்து ரெடி அளவு. அதுக்கப்புறம் தையலுக்கு நம்ம 2 இன்ச்சு விட்டுருக்கோம். ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாடி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் 1.5 இன்ச்சு தையலுக்கு அளவு விடுறீங்கன்னா நம்ம ஸ்லீவுக்கும் அதே தான் விடணும். அதில் 2 இன்ச்சு நீங்கள் விடுறீங்க அப்படின்னா அதே மாதிரி ஸ்லீவுக்கும் 2 இன்ச்சு தான் தையலுக்கு விடணும். இப்போது அதுக்கப்புறம் இந்த கர்வ் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கர்வ் லைன் நான் வந்து நிறையவே உங்களுக்கு ஸ்லீவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தாலும் கவனிங்க. நீங்கள் கரெக்டாக அந்த எட்ஜில் நம்ம போட்டிருக்கோன்னா அந்த எட்ஜிலேருந்தே நீங்கள் வளைச்சி கொண்டு வரணுங்கிறது இல்லை. ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் நீங்கள் வந்து தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் இப்படி வளைச்சி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு கர்வ், பேக் கர்வ் வந்து வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு கர்வ் லைனை வந்து இப்படி லைட்டாக ஸ்லாண்டிங்காக வளைச்சி கொண்டு வாங்க. உங்களுக்கு ஸ்லீவில் வந்து டவுட் இருக்குது, ஸ்லீவ் ட்ராப் பண்ணுறது இல்லை ஒரு பேட்டர்ன் வேணுமோ இல்லை வந்து ஒரு டிசைனர் ஸ்லீவ் வேணும், உங்களுக்கு என்ன ஏதாவது உங்களுக்கு தைக்கிறது டவுட்டாக இருக்குது, இல்லை நான் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை பற்றின வீடியோஸ் நான் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்லீவ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு என்ன வேணுமோ, டிசைனர் ஒரு ஃப்ராகு இல்லை அம்பர்லா இந்த மாதிரி மேக்ஸி, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுனீங்க அப்படின்னா எனக்கு வந்து அது கண்டிப்பாக தெரியும். ஸோ நான் அதோட சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடும்போது கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் சின்ன ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட்டு கர்வை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கர்வ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அதில் ஃப்ரண்ட் இது பேக் பார்ட்டுக்கு வர்றது ஸ்லீவ் அந்த பார்ட்டுங்கிறது தெரியும். அந்த ஃப்ரண்ட் கர்வ் நம்ம கொடுத்துருக்கறனால அந்த இடத்துல ஒரு சின்ன அர்க்காத் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து தெரியும், அடையாளப்படுத்தினா மட்டும்தான். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.